புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. இல்லையே, இதுக்கு இது அர்த்தம் இல்லையே. சரி, இந்த புகைக்கான அர்த்தத்தை என்னன்றதை இப்ப நான் டீட்டெயிலிங்கா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பழமொழிக்கான விளக்கத்தை கடைசியா பார்ப்போம். சிகரெட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டொபாக்கோ லீஃப்ல இருந்து வருது. இதுல வந்து நிக்கோட்டின்ற வேதிப்பொருள் இருக்கு அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு. சோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை இன்ஹேல் பண்ணும்போது அதில் உள்ள டாக்ஸிசிட்டி, அதாவது நச்சுத்தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த நச்சுத்தன்மை வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லங்ஸ்க்கு போகுது. அங்க இருந்தா பாத்தீங்கன்னா பாடியில உள்ள எல்லா ஆர்கன்ஸ்க்குமே போகுது. அதை அஃபெக்ட் பண்ணவும் செய்யுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ்ல இருந்து சிஓபிடி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக், நிறைய ப்ரீமெச்சூர் டெத் கூட நடக்கத்தான் செய்யுது. ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் காட்டிலும் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் தான் இதோட ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்மோக் பண்ற அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா பரவாயில்ல, கூட இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா வரும். சோ இப்ப வருவோம் நம்ம அந்த பழமொழிக்கான விளக்கம். சோ புண்பட்ட நெஞ்சு புகைவிட்டு ஆத்து. அந்த புகைவிட்டு ஆத்துன்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு துன்பம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயத்துல வந்து நம்மளோட மனசை வந்து புகவிட்டு, புகவிட்டு நம்ம அந்த பிரச்சனையில இருந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம். சோ புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆத்து, புகை விட்டு ஆத்து கிடையாது. இன்னும் டைலாக சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணி தெரிவாங்களா, மறக்காம அவங்க காதுல விழுகிற மாதிரி போட்டு காட்டுங்க.